ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்றால் ஷேடோ ஃபைட் 2ஓட பார்ட் 4, அதாவது நம்ம டாண்டி தலைவரை முடிக்க போகிறோம். அடுத்து நம்ம லின்ஸை அடுத்த லின்ஸ் பாஸ் ஃபைட்டுங்க. இந்த ஃபைட்டை விளாட்லாம். ஓகே, அது முக்கியமான விஷயம் நான் மட்டும் சொல்லலாம்னு வந்துருந்தேன். இன்றைக்கி எனக்கு மொத்தம் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நான் ஷார்ட்ஸ் போட்டனால தான் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ 45 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சரி ஏறிடுச்சு. அதனால் மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகேவா, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா லைவ் போடுறேன் உங்களுக்காக. ஓகேவா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம சர்வைவல் தான் ஆடுறோம். ஓகேவா, இப்போ நம்ம டோர்னமெண்ட் ஆடி ஒரு தோற்றுட்டேன். அதனால தான் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சர்வைவல் ஆடுறோம், ஆடுறாடி. சரி ஓகே, நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இன்னும் கொஞ்சம் மண்ணில் அடிக்கிற வரேன். ஏதாவது பேசும்போது கரெக்டாக ஷாக்கு போடுவான், அது இதுன்னு பண்ணுவான். ஷாக்குன்னு ஷாக்கு போட்டேன் கைஸ். ஐயோ, இது லக்குங்க, இதெல்லாம் லக்கு. சரி ஓகே, அடுத்தது இவன் அடிச்சிடலாம். ஓகே கைஸ், அடுத்து இவனை அடித்து தூக்கி போட்டுருவோம். அந்த சாரி கத்தி வச்சுருக்கவங்கலாம் ரொம்ப ஓரம். என்னடா மறுபடியும் ஷாக்கா கைஸ்? மறுபடியும் ஷாக்கு கைஸ். ஐயோ, ஓகே கைஸ், மறுபடியும் ஷாக்கு போட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். இன்னும் கொஞ்சம் 5 சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, லைவ் போட்டுருவேன் உங்களுக்காக. லைவ் போட்டு அதில் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் லைவ்னு போட்டு ஏதாவது பண்ணலாம். ஓகேவா, சரி ஓகே, முதல்ல ஆடி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, இவனையும் அடித்து போட்டாச்சு. அடுத்த ஷார்ட்ஸில் பிளாக் ஸ்விட்ச்னு ஒரு வீடியோ போட்டேன் கைஸ். அதுக்கு நிறைய ரீச் போயிடுச்சு. அப்படியே போயிடுச்சுங்க. ஒரு 500 கிட்ட 700 போயிடுச்சு, 700 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. சரி ஓகே, போடு. மறுபடியும் ஷாக்கு, 3 ஷாக்கு மொத்தம் இந்த சர்வைவல் மேட்ச்சில் 3 ஷாக்கு போட்டேன். இப்போ ஓகே, ரவுண்ட் 5. இப்போ யாராவன்? சரி, ரொம்ப மொரட்டுத்தனமாக அடிப்பானே. அட்ரா ஃபஸ்ட் டைக்கு எடிட்டு. ஓகே, அப்படி ஒரு எடிட்டு சூப்பர். ஐயோ அடிச்சிட்டாடா. இங்கே வாங்கி பக்கத்தில் கால் வச்சு அடி கொடுக்குது. கால் வச்சுன்னு ஓரம் பண்ணுது. வாங்க அட வாங்க சார், வாங்க சார், இங்கே வா தம்பி. ஐயோ கைஸ், ஸ்லோ மோஷன் பார்த்தீங்களா, அழகா இருந்துச்சுல. சரி ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டேன். சரி ஓகே, ரவுண்ட் 6 போகலாம். இன்றைக்கி டாண்டி எப்படி அடிக்க போகிறேன்னு தெரில, பயமாக இருக்குது. சரி ஓகே, அடுத்து நம்ம லின்ஸை முடிச்சுட்டு அவன் ஒரு சீல் மாதிரி கொடுப்பாங்க. அது ப்ளூ கலரில் இருக்கும். ஒரு சீல் மாதிரி கொடுப்பான், யூடியூப்பில் பார்த்தேன். சீல் மாதிரி கொடுப்பாங்க கைஸ். அது அது அந்த மாதிரி நீங்கள் மொத்தம் 6 சீல் எடுக்கணும். எல்லா பாஸையும் அடிச்சிங்கன்னா அந்த சீல் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா பாஸையும் சீல்டு அந்த சீலை எடுத்துகிட்டு கேட்ஸ் ஆஃப் ஷேடோஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஆனால் கேட்ஸ் ஆஃப் ஷேடோஸில் ஒரு ஆப் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, ப்ரூட்டல் வரைக்கும் போயிட்டேன். ஓகே, 7 இப்போ. ஐயோ இவனா தம்பி, இங்கே வாங்க. கோஸ்ட் வச்சுருப்பான்ல இந்த இது. ஓகே, அடி, இங்கே ஒரு அடி, இங்கே இப்படி ஒரு அடி. ஏய்ரா அப்படியே, அப்படியே போடுறா. போடுறா. ஐயோ, 3 காம்போ அடிச்சேன். நான் அடிச்சேண்ணா. சரி ஓகே, எடிட்டு. அந்த சர்வேவில் முடிக்கவே முடியலங்க. 9-10 ரவுண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி எல்லோரும் அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப அப்படியே விட்டு காம்போவாக அடிக்கிறாங்க. பிளாக் பண்ணிட்டான். அப்படி மண்டை வாங்கிக்கோ. சரண் அடிங்க. அவனே மண்டையை காமிச்சிட்டான். சரி ஓகே, 8th ரவுண்டா. இவன் ஈஸிங்க. ஆனால் இவன் என்ன கொஞ்சம் ட்ரிக்கு யூஸ் பண்ணி அடிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் சுற்றி அடிப்பான். ஃபஸ்ட் டேக் எடுத்துட்டேன், 2 எடிட்டு. சரி ரொம்ப இங்கே வாடா, இங்கே வாங்கடா, இங்கே வா. எப்படி போகிற பார்த்தியா? நான் பயப்படுறேன். பிளாக் பண்ணுறதே இருக்காது, பயப்படக்கூடாது. அடி. ஆட என்னடா, ஃபிஸ்ட்டில் இருக்க வெப்பன் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஃபிஸ்ட்டில் இப்படி அடி வாங்குறியாடா? டேய் போடு. ஐயோ போச்சு அடி. மறுபடியும் ஷாக்கா? எத்தனை ஷாக்கு? 4 ஷாக்கா 5ஆ? 4 நினைக்கிறேன். 4 ஷாக்கு. அது என்னன்னு தெரிலங்க. கிரிட்டிக்கல் இட்டு மண்டையில் விழுந்துச்சுன்னா ஷாக்கு வருது. சரி ஓகே, ஓட்டுறோம். ஒரு கிக்கு. அப்படியே இன்னும் ரெடி. இன்னும் ஒரே கிரேட்டில் முடிச்சிரு. ஐயோ, இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். இன்னும் கிரேட் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் எழுத்து வரையணுமா? சரி ஓகே, இவன் ரவுண்ட் 9 கவுண்டாமல் கைஸ். இந்த நக்கிள்ஸ் பைய வேறு அடித்து உயிரை வாங்கிடுவான். டே பார்த்துடலாம். நம்ம முடிஞ்சதை விளாட்ணுங்க. ஃபஸ்ட்டே எடுத்துட்டான். பக்கத்தில் கமான். சூப்பர். பக்கத்தில் வா. அடி.
அடி இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க நீங்கள் வாங்க இரா போச்சு. ஐயோ காய்ஸ், சரி நான் ட்ரையாவது பண்ணுவேன். சரி ஓகே, சர்வைவலில் எப்படியாவது ஜெயிச்சாகணுங்க. சர்வைவலில் ஜெயிச்சா தான் ஒரு அச்சீவ்மெண்ட் தருவாங்க. அடுத்த வந்து இப்போ நம்ம வந்து இது அப்கிரேட் போட்டுடலாங்க. ஐ மீன் இது டோர்னமெண்ட் ஆடுவோம். முதல்ல நம்ம ஒரு அப்கிரேட் போட்டுடலாம். இதில் மேட்சன்ஸில் ஒரு அப்கிரேட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த கத்திக்கு ஒரு இந்த ஆர்மருக்கு ஒரு அப்கிரேட் போட்டோம். எவ்வளோடா அது ஆர்மர்? 450. முதல்ல நம்ம கத்திக்கு ஒரு அப்கிரேட் போட்டுடலாம். போட்டு 2 டைமண்ட் கொடுத்துருவா பேசாமல். இல்லை வேணாம் விடுங்க. எங்க 204 ரூபா இருக்குது. ஹெல்மெட் அப்கிரேட் பண்ணுறேன் எவ்வளோ? ஐயோ இதுவே ரெடி ஆகுமே. சரி ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம போயிட்டு இது ஆடுவோம், வந்து டோர்னமெண்ட் ஆடலாம். சரி ஓகே, இந்த டோர்னமெண்ட் எவனாவன் ஐயனா? ஐயோ போச்சு. அக்கிள்ஸ் 2 ஹீரோ வாங்குவாங்க ஐஸ். ஐயோ சரி ஓகே, இவன் நம்மளை மாதிரியே பார்க்க இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு இந்த ஹெல்மெட் மட்டும் இல்லைன்னா நம்மளை மாதிரியே இருப்பான் பார்க்க. அங்கே பாருங்களேன். டேய் என்னங்க ஒரே அடிச்சிட்டோம், இவ்வளோ குறைஞ்சிச்சு. தம்பி என்னடா தம்பி நீ, என்னடா நீ போடாடி. ஐயோ 4 கம்பு அடிச்சிட்டேங்க. எங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்மெட்டை நான் அப்கிரேட் பண்ணலங்க, அதான் மண்டையில் அடிக்கிறாங்க. ஹெல்மெட் அப்கிரேட் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டு மண்டையில் அடிக்கிற நீ. சரிடா சரி பார்த்துக்கிறேன். சரி ஓகேங்க, மறுபடியும் எட்டிட்டு சூப்பர் முடிச்சிடலாம். நம்ம நினச்சா முடிக்கலாம். போச்சு. ஐயோ 1 HP ப்ளீஸ் 2 HP நினச்சேன்டா, முடிச்சிடலாம்னு நினச்சேன்டா. சரி ஓகே, நம்ம வாயை அடைச்சிட்டாங்க. சரி ஓகே, அடுத்த ரவுண்டு ஆடுவோம். ஒரு இந்த கிக்கு போடுவோம். என்னடா பிளாக் பண்ணுற ஒன்று, அவன் அடித்தா மட்டும் பிளாக் பண்ண மாட்டான் பாருங்க. இந்த ஷேடோ பேடி பாருங்களேன், அவன் அடித்தா பிளாக் பண்ண மாட்டாங்க. என்னங்க நியாயம்? பக்கத்தில் எங்க பக்கத்தில் நீ வா, போடு. சரியான அடி கைஸ். போடி கிரிட்டிக்கலிட்டு எட்டுட்டு சாரி. ஐயோ பக்கத்தில் வர தூரமாக போடா. போடு சூப்பர் கிரிட்டிக்கலு சூப்பர். இங்கே வா பக்கத்தில் வா சூப்பர் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இங்கே வாங்க. ஐயோ டேய் என்னடா சாக்கு போட்ட? சர்வைவலில் நம்ம அத்தனை பேருக்கு சாக்கு போட்டோம், அதுக்கு இவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன். டேய் ஐயோ கைஸ் 1 HP கைஸ் 1 HP தான். கொஞ்சம் தான் கைஸ். கொஞ்சம் கைஸ். கிரேட்டு கைஸ், 1 HP முடிச்சிட்டேன். எப்படிடா கைஸ்? இட்ஸ் அ மெடிக்கல் மிராச்சி, ஃபைட்டிங் மிராக்கல் கைஸ். ஐயோ எப்படின்னு தெரில. சரி ஓகே, ஆடுறா போடு. மறுபடியும் போடு. வாங்க ஒரு அடி வாங்க. இந்த இப்படி வா இன்னொரு ஒரு நல்லா சுட்டி அடிப்பேன். வாடடே இல்லை அவள் பிளான வாடடே பார்த்துட்டே வாடடே வாடா. இரு ஐயோ என்னங்க இவன் நம்மளுக்கு இருடா டேய். என்னடா டேய் 4 காம்போ போட்டு என்னடா மொத்த எக்ஸ்பீரியும் குறைச்ச. டேய் இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்குது. அவ்வளோதான், கன்ஃபார்மாக அந்த ரவுண்டு தோக்க தான் போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருடா பக்கத்தில் போச்சு. அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டான். பாப்பாங்க வா சூப்பர். இது முடிச்சிட்டா நல்லதுங்க கைஸ். நல்லா கைஸ் இருக்கும், நல்லா தான் இருக்கும் கைஸ். முடிச்சிட்டா நல்லா கைஸ் தப்பிச்சேன் கைஸ். எப்படிடா கைஸ் லக்கு கைஸ், எல்லாம் லக்கு. கொஞ்சம் தாண்டா கொஞ்சம் ஷாடோ பிடிச்சிடறா முடியும் ப்ளீஸ்டா. டே இருடா இங்கே பக்கத்தில் வாடா இங்கே வாடா. போச்சு. ஷோபா என்னங்க இவ்வளோ ட்ரை பண்ணி இங்கே போயிட்டு அவுட் ஆகிட்டோம். அப்படியே 12 ரூபா தராங்களே. சரி ஓகே, இப்போ மறுபடியும் வந்து என்னடா சரி மறுபடியும் போய் ஃபைட் பண்ணுவாங்க. தெரியாமல் கொடுத்துட்டேங்க, சர்வைவல் நடிச்சு தெரியாமல் கொடுத்துட்டேன். இப்போ வெளியில் போனால் எனர்ஜி வேறு போயிருமே. சரி ஓகே விளாட்லாம். ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு. ஐயோ மறுபடியும் வாங்க வாடா இங்கே வாங்க. பிரதர் போன தாட்டி நீங்கள் எப்படி அடிச்சிங்க? நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்க வேணாமா? வாடா இங்கே வாடா பக்கத்தில் வா. அப்படியே ஒரு இங்கே ஒரு குத்து இப்படியே எடுத்துருவேன். இங்கே ஒரு குத்து அப்படியே எடுத்து இப்படி மேலே சொல்லிடுவேன். அவ்வளோதான், நல்லா இருக்குங்க அடி. இங்கே பக்கத்தில் இங்கே கால் இருக்குங்க வாங்க. அவ்வளோதான் அப்படியே ஒரு சூப்பர் அடி சூப்பர். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பயலை வந்து ஒரு ரவுண்ட் தோக்கடிச்சிட்டோம். 2வது ரவுண்டில் நம்ம தோக்கடிச்சா நல்லாயிருக்கும். வாடா இங்கே வா. அவ்வளோதான், ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் போட்டேன். இருடா தம்பி அடிச்சு கிடிச்சிடாதே. ஏன்டா நீ வேறு. இங்கே வா. ஓகே இங்கே வா. கொஞ்சம் இருடா போச்சு கைஸ். ஐயோ போச்சுங்க. எங்க ரொம்ப எழுத்து குறைச்சிட்டாங்க. டே இருடா அவ்வளோதான்டா. இருடா டே கமான்டா. கமான் ஷாடோ கைஸ் தப்பிச்சிட்டேன்.
ஐயோ கைஸ் இவன் மட்டும் டாஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கத்தி வச்சுருக்கா டாஜ் பண்ணிட்டே இருக்காங்க கைஸ் இவன். ஐயோ இங்கே வாடா அப்படியே ஒரு அடிச்சா அப்படியே மேலே அப்படியே பறந்துடுறா. ஐயோ ஒன்று மேலே அடித்தா கீழே குனிறாங்க. ஐயோ கைஸ் இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் போச்சு கொஞ்சம் 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 ப்ளீஸ் அடிச்சிடா. 1 HP அவனுக்கு 1 HP அவ்வளோதான் நம்ம தான் டே. அவ்வளோதான் ஷேடோ நம்ம அவ்வளோதான்டா டே. அவ்வளோதான்டா நம்ம சோகன்லாம் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம்டா. நம்ம தான்டா நீவே 574 கொடுத்துட்டாங்க. இது ரேட்டிங் அப்புறமா தரேன்டா. ஐயோ முதல்ல போய் ரேட்டிங் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன், கொடுக்க மாட்டேறேன். சரி ஓகே ஆர்மரை இப்போ ஒரு அப்கிரேட் போட்டுடலாம். ரெட் டாப்லெட் வந்து ஒரு என்னடா ஹெல்மெட்டா. ஐயோ ஆர்மருக்கு வந்து காசு இல்லை. ஆர்மர் ஏற்கனவே ஒரு அப்கிரேட் போட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆர்மர் ஒரு அப்கிரேட் போட்டேன்னா இல்லை பாயிண்டட் ஹெல்மெட் ஒரு அப்கிரேடு. ஓகே ஷேடோ 5-2 ஆடுவோமா? சர்வைவல் ஆடுவோம். ஒரு சர்வைவல் மேட்ச் ஒன்று போடுவோம். ஓகே ஒரு சர்வைவல் போட்டு அப்புறம் இது பண்ணுவோம் ஃபைட். ஓகே ஐயோ ஃபஸ்ட் செக் எடுத்துடா. ஃபஸ்ட் ரவுண்டாக நீ ஃபஸ்ட் செக் எடுக்கலாமா? ரவுண்ட் ஒன்றா நீ ஃபஸ்ட் செக் எடுக்கலாமா? என்ன நாய் அதெல்லாம் கேஸ். அந்த கிரிட்டிக்கலுக்கு இது வருதுங்க. இப்போ அப்போ மேலே ஒன்று வருது பார்த்தீங்களா, ஒரு சூப்பர் கண்ணாடி மாதிரிதோ. அதை எடுத்து நீங்கள் அது வரும்போது அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒவ்வொரு அடியும் கிரிட்டிக்கல் விழுவுங்க. இப்போ அது வரும்போது அடிச்சிங்கன்னா ஷாக்கு போட்டா. ஐயோ நம்ம தான் அதுக்கு போட்டோமா. சூப்பருங்க. சரி ஓகே ஒரு அவ்வளோ ஸ்நாக்கு முடிச்சிட்டேன். சரி ஓகே நான் இனிமேல் வந்து ஷார்ட்ஸில் வந்து பிளாக் ஷூட்ஸ் வந்து அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. ஒரு முடிவோடு இருக்கேன். நம்ம பிளாக் ஷூட்ஸ் போடலாம். டேய் பேசுகிற டைமில் அடிச்சிட்டான் பாருங்கங்க. 3 இது அடிச்சிட்டாங்க. ஏய் இனிமேல் பேசக்கூடாதுடா. எவாடா உன்னை அடித்து முடிச்சுட்டு பேசுகிறேன்டா. எவாடா நான் ப்ரூட்டல் போயிட்டியா நீ? என்ன ப்ரூட்டல் போகிற வரைக்கும் நீ பெரிய ஆளாடா. என்ன ப்ரூட்டல் போகிற வரைக்கும் பெரிய ஆள் நீ? இங்கே வா பக்கத்தில் இங்கே வா பக்கத்தில் இங்கே வா. போடு சரியான அடி வாங்கினா. சரியான அடி கைஸ். சரியான ஒரு அடி வாங்கினா. இப்போ தப்பிச்சிட்டோம்ல எப்படி? ஐயோ இங்கே பக்கத்தில் வாடா. கைஸ் சரியாக தப்பிச்சாங்கங்க. அவங்க பாராட்டி ஆகணும்டா. சூப்பராக தப்பிச்சிடா தம்பி நெஞ்சா. இப்போ நானும் தப்பிப்பேன்ல. நானும் தப்பிப்பேன். உனக்கு மட்டும் தான் தப்பிக்க தெரியுமா? எனக்கும் தெரியும்டா. ஓகே இவனோட வழியை முடிச்சு விட்டாச்சு. அடுத்தது யார் என்றால் இந்த சாயை கத்தி வச்சுருக்க பையனா ஃபஸ்ட் ரவுண்டில் வச்சு வந்தால அவளோட அண்ணன் நினைக்கிறேன். சும்மா சொல்லுவோம். ஓகேங்க வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே வந்து அழுத்திட்டு மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து அயனை முடித்தேன்ல 1 ஹெச்பியில் முடித்த எம்சிடின்னு போடுங்க. அந்த மாதிரி வந்து அதை அடிச்சு விட்டு போடுங்க கமெண்டில். சரி ஓகே அடுத்து இவன் அடிப்போம். டே தம்பி ஏறாடே இங்கே வாடா, பக்கத்தில் வாடா. இங்கே வாடா. ஸ்நாக் போடு கை சரியாக நடிங்க. இப்போ வாங்கினா பார்த்தீங்களா, தாவாங்கோட்டையில் வாங்கினா சரியா அடி வாங்கினா. 3 காம்போ முடிச்சிட்டேன். சரி ஓகேங்க ரவுண்டு 5. அடுத்தது யாராங்க நீனா? சரி ஓகே அடுத்த டேண்டி ஃபைட்டுக்கு ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணுறேங்க. மறுபடியும் 3 காம்போ 5 காம்போ. ஓகே 10 காம்போ அடித்தா ஒரு அச்சீவ்மெண்ட் தருவாங்க. பர்ஃபெக்டா சூப்பருங்க. பர்ஃபெக்ட் இது போட்டேன். சரி வாடாடி நீ வாடா. ஐயோ நீ வா பக்கத்தில் அடி. ஐயோ இருடா. டேய் ஐயோ ஷாக்கு போட்டேன் அவனுக்கு. ஏண்டா என்ன அடி அடிக்கிறாடா, முடியாடா டே, மூச்சு வாங்குதுடா டே. ஐயோ இவன் டேண்டி இந்த வெப்பன் தான் வச்சுருப்பாங்க. அந்த பாருங்க கையில் வச்சுருக்கான் பாருங்கள், அந்த வெப்பன் தான் டேண்டி வச்சுருப்பான். சரி இருடா கிரிட்டிக்கல் இட்ரா. என்ன கால் அடிக்கிறா நான் குனிஞ்சிட்டு என்ன எடிட்டர் கிளம்புடா. வாடா வாடா முடிச்சு விட்றேன்டா. வாடா மண்டலம் வாங்கடா. மண்டையில் தான் அடிப்பேன். ஐ எம் த ஹெட் எக்ஸ்பர்ட் ஆஃப் த கிங் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் த நேஷன்டா என்னடா நீனு. சரி ஓகே என்னடா ஹெச்பி இவ்வளோ குறைஞ்சிச்சு. ரவுண்ட் 8 வேறு வந்துட்டோம். நீங்கள் வேறு சும்மானே பொழந்து கட்டுவானுங்களே. என்ன ஆக போகுதுன்னு ஒன்றுமே புரியலை. ஐயோ கைஸ் இங்கே வாங்க பக்கத்தில் வாங்க என்ன முடிச்சிட்டான். டேய் 9th ரவுண்டாவது போவேன்னு யோசிச்சேன் நான். ஐயோ 390 கொடுக்குறானுங்க. பர்ஃபெக்ட்டு ஷாக்கு. ஓகே 844 இருக்குங்க. சரி இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு டேண்டி அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஒரு அப்கிரேடு இதுக்கு 740 ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நான் முடியாதுடா, அவ்வளோ காய்ச்சிக்கிறேன் எங்கடா போவேன். ஐயோ இப்போ என்ன கைஸ் பண்ணுறது?
சூப்போ நீங்கள் நான் அப்டேட் பண்ணிட்டு டேண்டி ஃபைட்டை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, டேண்டி ஃபைட் வந்தாச்சு. என்ன சொல்கிறான்னா ஆனர் அண்ட் ட்ரெடிஷ்னல் எனக்கு இந்த ஆர்டர்லாம் வந்து ப்ளே கிரவுண்ட் மாதிரிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கில்லெல்லாம் அவங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன். நீ வந்து ஸ்குவாட் ஸ்கில்ஸ்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆக போகிற. ஐ எம் ஹாப்பி டு என்னோடய ஸ்கில்ஸ்லாம் காட்டுறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். ஏய் வாடா பார்க்கலான்டா, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலான்டா வாடாடி. நீ ஒரு பெரிய ஸ்குவாடு நான் வந்து ஃபைட் பண்ணுற வீரனாக தான் தோக்கட்டுறா பார்க்கலான்டா. உன்னை ஒருவன் கூட ஜெயிக்க விட மாட்டேன் நான் பாடுறா வாடா, ஃபைட்ரா வாடா போடு. ஐயோ நாங்கள் வசதி அடிச்சிட்டான். இது நம்ம தான் ஓவராக பண்ணக்கூடாது போல். ஓகே 4 காம்போ. ஓகே சூப்பர். ஓகே நைஸ். என்னங்க அவனுக்கு அவன் அடித்தா அவனுக்கு நிறைய எழுத்து போகுது, நான் அடித்தா அவனுக்கு கொஞ்சமாக தாங்க போகுது. என்ன அது? ஓகே ஹார்டு போடு கைஸ். என்னங்க ஷாக்கு போட்டான்? டேய் என்னடா ஷாக்கு போட்டடி? நான் எவ்வளோ பெரிய டேய் ஓ கைஸ் நான் தான் அவனுக்கு ஷாக்கு போட்டிருக்கேனா? அது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் அவன் நினச்சிடலான்ருக்கேன். டேய் கைஸ் அவன் பாடி கார்டு கைஸ், அவனுக்கு நான் ஷாக்கு போட்டேன். எப்பட்றா டே அக்ரெசிவ் போயிட்டாங்க, எப்பட்றா ஷாக்கு? டேய் ஏதோ பேசுனேன் உன்னோட கைஸ் என்னதுமா சொன்னான். என்னோடய ஸ்கில்ஸ்லாம் காட்ட ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்கேன், ஜாலியாக இருக்குன்னு. நான் இப்போ பாருங்க அவனுக்கு ஷாக்கு போட்டேன். நான் மறுபடியும் எட்டிட்டு ஃபஸ்ட் டேக்கு ஏடி ஐயோ ஒரு நிமிஷத்தில் பக்குன்னு ஆயிடுச்சுங்க எனக்கு. போய் கைஸ் நல்லா அடி வாங்குறாங்க டாண்டி. இப்போ அடிச்சுட்டு இப்போ நான் சொல்லுவாங்க, இப்போ அடிச்சுட்டு வந்து எதாவது சொல்லுவான், சாரி என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வளருவான். எவன் அடி வாடா போடு மண்ணில் வாங்க போடு. சரியான அடி. என்ன கிரிட்டிக்கல் அடிச்சாலும் சார் இவ்வளோ தான் எனக்கு ஷாக் போட்டேன். ஓ என்ன தான் போட்டியா? ஐயோ இதுக்கு தான் ஓவராக வாய் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஃபஸ்ட் அவனுக்கு நான் ஷாக் போட்டேன், நீ வரைக்கும் எனக்கு போட்டானா? நல்லா வருவாடே. ஆனால் பாஸுக்கு ஷாக்கு போடவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஐயோண்ணா பாஸ் ஆகிடுச்சு. ஐயோ நான் தொட்டேன் போல. சரி ஓகே, பாஸுக்கு ஷாக்கே போட முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. பாஸுக்கு ஷாக் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெப்பன் நல்லா அப்டேட் பண்ண முடிச்சிட்டேன்டா அவ்வளோதான். டேய் வாடா உனக்கு கத்தியில் போன இதுலேயே முடிக்கிறேன்டா வாடா. 1 HP தான்டா உனக்கு, அவ்வளோதான்டா கிளம்புடா. டே 3 காம்போ அடிச்ச மாதம் முடிச்சேன்டா. டே போடா லோன் பீஸ்டா, அவ்வளோதான்டா. லோன் பீஸ்ட் அவார்டு கொடுத்துட்டாங்கண்ணா எனக்கு, யூவின்ற போடா. டே 2000 கிட்ட கொடுத்துட்டாங்கடா. இப்போ தான் வளருவான் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு எதாவது சொல்லுவான், கண்டிப்பாக எதாவது சொல்லுவான். எனக்கு வாழ்க்கை போர் அடித்து போயிடுச்சு, என்னோடய உண்மையான இடத்துக்கே நான் போயிடுறேன். ஆனால் நீ லின்ஸை வந்து ஈஸியாக நினச்சிடாத, அவன் வந்து யார்கிட்டையுமே வந்து தோத்ததில்லை அப்படின்னு சொல்கிறான். சரிடா உன்னோட உண்மையான இடத்துக்கே நீ போயிடு தயவுசெய்து, ஓகேவா? சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இவன் வந்து சொல்லிட்டான். ஓகே லின்ஸ் அக்செப்டட் யுவர் சேலஞ்ச். அடுத்தது லின்ஸ் ஃபைட்டில் நம்ம உங்களை எல்லாத்தையும் நான் வந்து சந்திக்கிறேன். பாருங்களேன் லின்ஸ் அக்செப்ட் யுவர் சேலஞ்சுன்னு இருக்குது. இப்போ வந்து டேகர்ஸ் வந்து ஆர்டர் போட்டாங்க. அடுத்த வீடியோ இவ்வளோ காசா? சரி ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேங்க. பாய் கைஸ்.